ஹாய் ஃபுட் லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மட்டன் தலைக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் தலைக்கறி பண்றதுக்கு ஒரு ஆட்டோட தலையை இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை நல்லா வேக விடணும். வெங்காயம் வதங்கினதும் அது கூடவே கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதோட நாம மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஆட்டோட தலையை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட 2 கப் தண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு 12 விசில் வாரது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதோட கொஞ்சம் புளியை கரைச்சு அந்த புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணலாம்.
இப்போ இது நல்லா கொதிச்சதும் இதில உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதோட 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை தண்ணியில ஆட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு அதோட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் தலக்கறி ரெடி ஆயிடுச்சு.